ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கிய ஒரு ஸ்டோரி, சென்னையை உலுக்கிய ஒரு ஸ்டோரி. அந்த காலகட்டத்தில் பெண்கள் சுதந்திரமாக தைரியமாக ரோட்டில் போகக்கூட முடியாத ஒரு ஸ்டோரி. எப்ப யார் எங்க கடத்தப்பட போகிறார், எந்த சிவற்றில் யாரை புதைத்து விடுவார்கள். இந்த கதையில் அரசியல் இருக்கிறது, போலீஸ் இருக்கிறது, பிரைப் இருக்கிறது, கிட்னாப்பிங் இருக்கிறது, மர்டர் இருக்கிறது, த்ரில்லிங் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. இது போன்ற அனைத்து விஷயமும் இந்த ஸ்டோரியில இருந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் செய்யலாம். அந்த அளவில் ஒரு ஃபேமஸான கதை தான் ஆட்டோ சங்கருடைய கதை. வணக்கம். ரூஸ்டர்ஸ் கிரைம் டைம் சீரீஸில் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். கிரைம் பேஸ் ஸ்டோரிஸ்களை நீங்க மிகப்பெரிய அளவில் பாராட்டி வருகிறீர்கள், ரசித்து வருகிறீர்கள். அதற்காக நன்றிகள் பல. இன்னைக்கு நான் கொண்டு வந்த ஸ்டோரி யாராலையுமே மறக்க முடியாத ஒரு ஸ்டோரி. ஒரு பிரபலமான ஸ்டோரியாக இருந்தால் கூட இந்த ஸ்டோரியை பற்றி பல்வேறு நபர்கள் படித்திருந்தால் கூட, பார்த்திருந்தால் கூட, இந்த நபரை பற்றி இன்னும் தெரிய வேண்டும் என்கிற அந்த ஆவல் இருந்து கொண்டே இருக்கிறது. கிரைம் உலகத்தில் இது போன்ற பல்வேறு நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி, அவர்கள் உயிருடன் இருந்தால் கூட மறைந்தால் கூட அவர்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த ஆவல் மக்கள் மனதில் எப்பவுமே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. சந்தனக்கட்டை வீரப்பனாக இருக்கட்டும், தாவூத் இப்ராஹிமாக இருக்கட்டும், அல்ல ஒசாமா பின் லாதனாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு நபர்கள் அவர்களுடைய கிரைம் உலகத்தை பற்றி தெரிஞ்சு கொள்ள அந்த ஆவல் எப்பவுமே தீர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. இதே போன்ற ஒரு ஸ்டோரியை பற்றி தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். சென்னையிலிருந்து வந்த ஒரு ஸ்டோரி. ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கிய ஒரு ஸ்டோரி, சென்னையை உலுக்கிய ஒரு ஸ்டோரி. அந்த காலகட்டத்தில் பெண்கள் சுதந்திரமாக தைரியமாக ரோட்டில் போகக்கூட முடியாத ஒரு ஸ்டோரி. எப்ப யார் எங்க கடத்தப்பட போகிறார், எந்த சிவற்றில் யாரை புதைத்து விடுவார்கள், யாரை கொளுத்தி விடுவார்கள் என்கிற ஒரு காலகட்டம். இந்த கதையில் அரசியல் இருக்கிறது, போலீஸ் இருக்கிறது, பிரைப் இருக்கிறது, கிட்னாப்பிங் இருக்கிறது, மர்டர் இருக்கிறது, த்ரில்லிங் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஒரு நல்ல படம் எடுப்பதற்கு என்னெல்லாம் தேவையோ அனைத்துமே இருக்கிறது. அதை வைத்து வெப் சீரிஸும் எழுதிவிட்டார்கள், படங்களும் எழுதி விட்டார்கள், பயோகிராஃபியும் எழுதிவிட்டார்கள். இது போன்ற அனைத்து விஷயமும் இந்த ஸ்டோரியிலிருந்து நீங்க எக்ஸ்ட்ராக்ட் செய்யலாம். அந்த அளவில் ஒரு ஃபேமஸான கதை தான் ஆட்டோ சங்கருடைய கதை. ஆட்டோ சங்கர் இந்த பேருக்கு பின்னாடும் ஒரு கதை இருக்கிறது. அதையும் இந்த கதையில் நாங்க கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறோம். இந்த கதையை நீங்க பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எப்படி ஆட்டோ சங்கருடைய பெயர் ஆட்டோ சங்கராக வந்தது. 1955ஆம் ஆண்டு காங்கேயநல்லூர் என்கிற ஒரு கிராமம் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது. அங்க பிறந்த கௌரி சங்கர் என்கிற இந்த நபர் காலப்போக்கில் ஆட்டோ சங்கராக மாறியது எப்படி, அதை நீங்க பார்ப்பீர்கள். 1955ஆம் ஆண்டு பிறந்து ஒரு 10-15 வயது இருக்கும்போது ஒரு 70ஆம் ஆண்டில் சென்னை நோக்கி பயணிக்கிறார் இந்த நபர். 15 வயது சிறுவன், பல கனவுகள், எப்படியாவது சம்பாதித்து பெரியாளாகிவிடும் என்கிற ஒரு கனவு. இந்த நபர் ஒரு திறமையான நபராக இருந்தால் கூட குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிப்பது எப்படி என்கிற ஒரு கனவுடன் வந்த இளைஞர். பெயிண்டிங் அந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீர்களா, கையால் தான் இந்த ரோட்டில் எல்லாம் வரைவார்கள். புதிய படங்களுக்காக இருக்கட்டும், அல்ல இந்த பாலிட்டிஷியன்ஸ்களுடைய பெரிய பெரிய போராட்டங்கள், அதற்கெல்லாம் இவர்கள் வரைவார்கள். அந்த வரையக்கூடிய வேலை தான் ஆட்டோ சங்கருடைய முதல் வேலை. அப்ப இருந்த அரசாங்கம் திடீர் என்று மதுவிலக்கை தமிழ்நாட்டில் கொண்டு வருகிறது. முற்றிலும் எங்கேயுமே மதுபானங்கள் கிடைக்காது. அப்போ உருவானதுதான் ஒரு புதிய கிரைம், கடத்தல் தொழில். ஆட்டோ சங்கருடன் இருந்த பல இளைஞர்கள் அந்த தொழிலை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். ஏதாவது வெளியிலிருந்து சாராயத்தை கடத்தி கொண்டு வந்து விற்பது. மிகப்பெரிய அளவில் அவர்களும் பணம் பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆட்டோ சங்கருக்கும் அந்த ஆசை தூண்டியது. நானும் என்ன இந்த பெயிண்ட் பிரஷ் எல்லாம் இது விலைக்கு ஆகாது, இந்த மாதிரி கடத்தல் தொழில் இறங்கினோம்னா சீக்கிரமா பெரிய ஆள் ஆகிடலாம். அந்த காலகட்டத்தில் மது விலக்கு அமலுக்கு கொண்டு வந்ததற்கு போது மது பிரியர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி அந்த போராட்டத்திற்கு பயந்து அந்த பேனை நீக்கிய காலகட்டமும் இருந்தது. இன்னொரு பக்கம் பெண்கள் ரோட்டில் இறங்குகிறார்கள். எப்படி நீங்க கூறிய ப்ராமிஸில் இருந்து மாறலாம் என்று மீண்டும் ஒரு முறை மதுவிலக்கு கொண்டு வரப்படுகிறது. இப்போ இந்த கள்ளு, நாட்டு
சாராயம் இதெல்லாம் கடத்தல் தொழிலாக மாறுகிறது. இப்போ வந்து மது சாராய தொழில் ஒரு மிகப்பெரிய தொழிலாக மாறுகிறது. அப்போ ஒரு புது இனோவேஷன் எப்படி இந்த கடத்தலை செய்யலாம்னா ஆட்டோ ஒரு சுலபமான வழி. பிகாஸ் அந்த காலகட்டத்தில் ஆட்டோ எங்க வேணாலும் ஒரு கம்யூனிகேஷனுக்கான ஒரு கம்யூட்கான ஒரு வழி. எங்க வேணாலும் போகலாம் வரலாம், பேசஞ்சர் இருப்பார்கள், போலீசார்கள் நிறுத்த மாட்டார்கள், அவ்வளவு பெரிய அளவில் செக்கும் செய்ய மாட்டார்கள். ஆட்டோ சங்கர் ஒரு கேங்கில் போய் இணைகிறார். அங்க போய் இந்த வேலையெல்லாம் கற்றுக்கொண்டு தன்னுடைய தம்பி மோகன், எல்டஸ் இவருடைய மைத்துனர் 2 பேரையும் வைத்து ஒரு புதிய கேங்கை தொடங்குகிறார். ஆட்டோல கடத்தல் தொழில் ஆரம்பிக்கிறார். ஆட்டோ சங்கரை பற்றி படித்து பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்து அந்த பெண்மணி சுசைட் வழியாக மரணம் அடைகிறார். 4 குழந்தைகள் முதல் மனைவியை வைத்து, 2வது மனைவி இதே போன்ற விவகாரத்து, 3வது மனைவி லலிதா. இந்த கதையிலிருந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருப்பம். லலிதா ஒரு டான்ஸ் பாரில் நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண்மணி. அப்பெல்லாம் கேபரே ஒரு மிகப்பெரிய அளவில் மெட்ராஸில் இருக்கும் கேபரே டான்ஸ். இது போன்ற இடங்களுக்கு வரப்போக இருக்கக்கூடிய ஆட்டோ சங்கர் அவருக்கு ஒரு புதிய பிஸ்னஸ் தூண்டியிருக்கிறது. பெண்களை வைத்தும் சம்பாதிக்கலாம். அந்த காலகட்டத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா டவுரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் பார்க்கப்பட்டது. ஏழை குடும்பத்திலிருந்து பல பெண்கள் மெட்ராஸை நோக்கி வருவதும், அல்ல ஒரு சில இன்சிடென்ட்ஸ்கள் நீங்க பார்த்தீர்கள்னா பெண்களை பணத்திற்காக வித்த கதைகளும் இருக்கிறது. அப்போ அது போன்ற பெண்களை தேடி ஒரு பிஸ்னஸை உருவாக்கலாம் என்கிற ஒரு நோக்கத்துடன் அதையும் இந்த நபர் தொடங்க ஆரம்பித்திருக்கிறார். அதாவது பல பெண்களை லாட்ஜ் எல்லாம் வாடகைக்கு எடுத்து அங்கிருந்து பெண்களை சப்ளை செய்யக்கூடிய வேலையை இவர் பார்த்திருக்கிறார். இது போன்ற பழக்கமான நபர் தான் லலிதாவுடன் இவருக்கு காதல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ரிசர்ச் செய்யும் போது 2 விதமான ஸ்டோரி. ஒரு பக்கம் லலிதாவுடன் திருமணம் நடந்து விட்டதாக, இன்னொரு பக்கம் இல்ல லலிதா வந்து வெறும் காதலி மட்டும்தான். இது மட்டுமல்ல, ஆட்டோ சங்கருடைய பெண்களுடைய இந்த எண்ணிக்கை, மனைவிகளுடைய எண்ணிக்கை அதுவும் ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்தது. ஆட்டோ சங்கருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அண்ட் வைஃப் லிஸ்ட் ஒரு நீண்ட லிஸ்டாக இருந்ததாகவும் ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ்கள் எழுதியிருக்கிறார்கள். சரி, லலிதாவுடன் காதல் ஏற்பட்டதற்கு பின்பு லலிதா ஒரு மிகப்பெரிய அளவில் பிட்ரே செய்கிறார். ஆட்டோ சங்கருடைய ஒரு டிரைவருடன் அவர் ஓடி போகிறார். ஆட்டோ சங்கர் அந்த ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் எப்படியோ தேடி பிடிச்சு கொண்டு வருகிறார். பெரியார் நகர், சென்னையில் இருக்கக்கூடிய பெரியார் நகர் தான் ஆட்டோ சங்கருடைய ஒரு ஹப்பாக இருந்திருக்கிறது, ஒரு கோட்டையாக இருந்திருக்கிறது. பெரியார் நகருக்கு கூட்டி வந்து முதலில் லலிதாவை கொண்டிருக்கிறார், அடிச்சே கொண்டிருக்கிறார். அந்த அவருடைய கூட்டி சென்ற நபருக்கு முன்பு கொன்றது மட்டுமல்லாமல் அந்த சவத்தை செவத்திலேயே அதை அடக்கம் செய்து பூசி முழுகியிருக்கிறார்கள் சிமெண்டை போட்டு. கூட்டி போன நபருக்கு கிடைத்த தண்டனை உயிருடன் கொளுத்தி விட்டார்கள், தீ வைத்து கொளுத்தி விட்டார்கள். கிடைத்த சாம்பல் எலும்புக்கூடுகளை பே ஆஃப் பெங்கால் கடலில் கரைத்து விட்டார்கள், எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது என்று. ஆட்டோ சங்கருடைய முதல் கிரைம், முதல் குற்ற பதிவுன்னு நீங்க பார்த்தீர்கள்னா கடத்தல் தொழில். 2வது ஹீனியஸ் கிரைம்னு நீங்க பார்த்தீர்கள்னா இந்த இரட்டை கொலை. இதற்கு பின்பு ஆட்டோ சங்கர் தன் மீது இருக்கக்கூடிய வைராக்கியம், அந்த அரகன்ஸை வைத்து ஒட்டுமொத்த சென்னையே ஒரு கை பார்த்து விடலாம் என்கிற ஒரு நோக்கத்துடன் வேலை பார்த்திருக்கிறார். இதற்கு தேவைப்பட்ட 2 விஷயங்கள்: போலீசார்கள், இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள். இல்லீகல் வழியாக நடத்தக்கூடிய டான்ஸ் பார் இல்லை என்றால் கூட ஒரு வைஷ்யாலை ப்ராஸ்டிடியூஷன் ராக்கெட் நடத்தி வந்த இந்த நபர். அப்ப இருந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு பெண்களை சப்ளை செய்வதும், அப்ப இருந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு இந்த சாராத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் செய்தது மட்டுமல்லாமல் போலீசார்களை மடக்குவதற்கு பெண்களை அனுப்பி பின்னாடியே அந்த வீடியோ ரெக்கார்டிங், போட்டோகிராஃப் எல்லாம் எடுத்து அதையும் ஒரு ரெக்கார்ட் செய்து வைத்திருந்தார். இன்னொரு பக்கம் பாலிட்டிஷியன்ஸ்களுடைய அந்த நட்பு, அதையும் தாண்டி அவர்களுக்கும் பெண்களை சப்ளை செய்து அந்த பர்சனல் போட்டோகிராஃப்ஸ்களை ஒரு ப்ரூஃபாக வைத்திருந்திருக்கிறார். என்னைக்கு தேவைப்பட்டாலும் இவர்களை நான் பயனுக்கு கொண்டு வருவேன். இது போன்று மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கும் போது திடீர் என்று போலீசார்களுக்கு ஒரு தகவல் வருகிறது. பெற்றோர்கள் ஆங்காங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார்கள், என்னுடைய மகளை காணவில்லை என்று.
போலீசார்களோ ஒரு விதத்தில் இது ஆட்டோ சங்கருடைய வேலை என்று தெரிந்தால் கூட ஆட்டோ சங்கர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் இருந்தார்கள். அந்த ரிப்போர்ட்டை கூட ஃபைல் செய்யாமல் அவர்களை விரட்டி அடித்திருக்கிறார்கள். எங்கேயோ ஓடி போயிருப்பா, இல்ல நீங்க பணத்திற்கு வித்திருப்பீங்க, இல்ல நீங்களே கொலை செய்திருப்பீர்கள் என்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் அந்த பெற்றோர்கள் மீது. இந்த மாதிரி 9 மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ், பெண்களுடைய மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்ஸ். தமிழ்நாடு போலீஸ் அதை மிகப்பெரிய அளவில் சீரியஸாக அப்போ எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த காலகட்டம் பெற்றோர்கள் எங்க போனாலும் அவர்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைத்தது. போலீசார்கள் எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்கவில்லை. அரசியல்வாதிகளிடம் போனால் அரசியல்வாதிகளுக்கு ஏற்கனவே ஆட்டோ சங்கர் மிக பழக்கமான நபர், யாருமே எந்த உதவியும் செய்யவில்லை. இதே காலகட்டத்தில் இன்னொரு இன்சிடென்ட் நடக்கிறது. பெரியார் நகரில் இருக்கக்கூடிய அவருடைய ஒரு ப்ராஸ்டிடியூஷன் சென்டரில் ஒரு 3 இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். அங்க இருந்த ஒரு பெண்ணுடன் பழகி சென்னை சுத்தி பார்க்க வர்றையான்னு கேட்டபோது அந்த பெண்ணும் அந்த ஆசையில் போய் ஆட்டோ சங்கர் போய் கேட்டிருக்கு. அதெல்லாம் போக முடியாது. அதையும் தாண்டி அந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு சில நபர்கிட்ட போய் கேட்டிருக்கு, இந்த மாதிரி நான் போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஆட்டோ சங்கருக்கு கோபம் வந்துருச்சு. ஆட்டோ சங்கர் அந்த 3 நபர்களையுமே பப்ளிக்கலி அடிச்சு கொண்டிருக்கிறார். கொன்றது மட்டுமல்லாமல் அந்த பயத்தை உருவாக்குவதற்காக, அதாவது அந்த சென்டரில் இருக்கக்கூடிய பெண்கள், அங்க வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் மனத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் பயம் இருக்கணும் என்கிற விஷயத்திற்காக அந்த 3 நபர்களையுமே அங்கே எரிச்சு கொன்று சாம்பலாக்கி அதையும் கடலில் கரைத்த அந்த கதை. சரி, இப்போ ஆட்டோ சங்கர் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக மாற தொடங்கி விடுகிறார். காலப்போக்கில் நீங்க பார்த்தீர்கள்னா மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டு அரசாங்கத்தை டிஸ்மிஸ் செய்கிறது. அதாவது பிரசிடென்ட் ரூல் போடப்படுகிறது. பிரசிடென்ட் ரூல் கவர்னர், இங்க கவர்னர் ஆட்சி வருகிறது. கவர்னர் அலெக்சாண்டர் அவரிடம் ஒரு மிகப்பெரிய அளவில் கம்ப்ளைண்ட்ஸ் போய் கொண்டிருக்கிறது ஆட்டோ சங்கரை பற்றி. இந்த 9 பெண்களை தொலைத்த குடும்பத்தினர்கள் அவர்களும் போயிருக்கிறார்கள். இதே தருணத்தில் இன்னொரு கிரைமும் இங்க நடக்கிறது. குஜராத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு படிக்க வந்த ஒரு மாணவி, அவரை ஒரு சில நபர்கள் ஆட்டோவில் கடத்த முயற்சித்திருக்கிறார்கள். ஒரு விதத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா கடத்தி கூட்டி போகும்போது அந்த பெண் எப்படியோ தப்பித்து ஓடி வந்து நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கொடுத்த அந்த ரெக்கார்டு. இந்த மாதிரி என்னை ஒரு சில நபர்கள் கடத்தி செல்ற முயற்சித்தார்கள், எனக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்போ அந்த போலீசார்கள் விசாரித்த போது, யார் என்னன்னு விசாரித்த போது, எனக்கு யாருன்னே தெரியாது, நான் வெளியூர்ல இருந்து வந்த ஒரு பெண்மணி, ஆனால் அந்த என்னை கடத்தி சென்ற நபர்கள் ஒரு பெயரை அடிக்கடி பயன்படுத்தினார்கள், ஆட்டோ சங்கர் என்று. இதுதான் முதல் முறையாக போலீஸ் ரெக்கார்டில் ஆட்டோ சங்கர் என்கிற அந்த வார்த்தை பதிவானது. இதற்கு முன்பு நீங்க பார்த்தீங்கன்னா கௌரி சங்கர் என்கிற வார்த்தையை வைத்துதான், அந்த பெயரை வைத்துதான் கேஸ் எல்லாம் பதிவிட்டார்கள். இப்போ ஆட்டோ சங்கர் என்கிற இந்த பெயர் வருகிறது. ஆட்டோ சங்கர் பற்றின இந்த கம்ப்ளைண்ட்ஸ், 9 மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட், ஒரு கிட்னாப்பிங் கம்ப்ளைண்ட், 3 நபர்களை கொன்ற கம்ப்ளைண்ட், இது எல்லாமே கவர்னர் கவனத்திற்கு போகிறது. அலெக்சாண்டர் அவர்கள் இந்த இந்த கம்ப்ளைண்டை பார்த்த உடனடியாக ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் செய்கிறார். இந்த எஸ்ஐடி எந்த அளவில் இருந்தது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் மிஸ்டர் கே மோகன்தாஸ் இதில் தலைமை தாங்கியிருக்கிறார். டெபுட்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் கே விஜயகுமார் அவர்கள், ஒரு இன்ஸ்பெக்டர் ஆர் நட்ராஜன், இதை தாண்டி ஒரு கான்ஸ்டபிள் ஆரி. ஆரி ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம். ஆரிக்கு ஆட்டோ சங்கரை பற்றி, அவருடைய ஒட்டுமொத்த கேங்கை பற்றி, அவருடைய ஒட்டுமொத்த கிரைம் விஷயங்களை பற்றி நன்றாக தெரிந்த ஒரு நபர். ஐஜி மோகன்தாஸ் அவருக்கு இந்த நபரை பற்றி தெரிந்தவுடன் உடனடியாக கூப்பிட்டு விட்டு, இந்த நபர் வந்தவுடன் இந்த டீமில் நீங்க இணைகிறீர்கள், உங்களுக்கு தெரிஞ்ச அறிந்த அனைத்து இன்ஃபர்மேஷனும் நீங்க கொடுக்கணும் என்று கூறிய போது, அவர் கொடுத்த தகவல் படி எல்டன், அதாவது ஆட்டோ சங்கருடைய தம்பி ஆட்டோ மோகனுடைய மைத்துனரான எல்டன், இவரை தான் முதலாக பிடிக்கிறார்கள். எல்டனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி சென்று ஒரு 2-3 அறை கொடுத்த உடனே எல்டன் உடைந்து விடுகிறார். எல்டனுக்கு அடுத்த மிரட்டல் கொடுக்கிறார்கள் போலீசார்கள். அதாவது, நீ வாயை திறக்கவில்லை என்றால் இங்கே உன்னை நாங்கள் கொன்று புதைத்து விடுவோம். அதிலிருந்து பயந்து எல்டன் மோகன் செய்த குற்றங்கள், ஆட்டோ சங்கர் செய்த குற்றங்கள் அனைத்துமே உடைத்து விடுகிறார்.
அவர் கொடுத்த தகவல் படி 1980 நடந்த அனைத்து குற்றங்களையுமே அவர் ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கும் போது 2 பேருமே கைது செய்கிறார்கள். அதாவது ஆட்டோ சங்கர், மோகன், எல்டன் 3 பேருமே கைதாகிறார்கள். மிகப்பெரிய அளவில் ப்ரொடெஸ்ட், மிகப்பெரிய அளவில் பிரஷர், மீடியா பிரஷர் அனைத்துமே நடந்ததற்கு பின்பு 27 ஜூன் 1988 முதல் முறையாக ஆட்டோ சங்கர் கைதாகிறார். அதற்கு அடுத்த நாளை நீங்க பார்த்தீர்கள், அவருக்கு பெயிலும் கிடைத்து விடுகிறது. அதாவது எந்த அளவில் இந்த வெப் ராக்கெட் இருந்தது, ஸ்கேம் ராக்கெட் இருந்தது நீங்க பார்த்தீர்கள். போலீசார்கள் ஆட்டோ சங்கர் மீது ஒரு சரியான வழக்கை கூட போட முடியவில்லை. பின்னாடி அரசியல்வாதிகளுடைய பிரஷர், இது எல்லாத்தையுமே தாண்டி கவர்னர் போட்ட SIT, அதிலிருந்து வெளிவந்த இந்த ரிசல்ட் தான் ஆட்டோ சங்கருடைய இந்த கைதாக இருந்திருக்கிறது. இந்த கைதிற்கு பின்பு முதல் முறையாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகளிலுமே ஆட்டோ சங்கரை பற்றி முதல் கட்டுரை வெளியாகிறது. அடுத்த நாள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அவர்களும் ஆட்டோ சங்கர் மீது எழுத தொடங்குகிறார்கள். இந்த விசாரணை உள்ள போக 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 ஆட்டோ சங்கர் கொடுத்த தகவல் படி நீங்க பார்க்கும்போது, பெரியார் நகரில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலிருந்து 6 கூடுகள், எலும்பு கூடுகள், மனித எலும்பு கூடுகள் கிடைத்திருக்கிறது. அந்த இடத்தில் கிடைத்த ஒரு டைரி, அந்த டைரியை படித்து பார்க்கும்போது பல போலீசார்களுடைய பெயர், பல அரசியல்வாதிகளுடைய பெயர், கொடுக்கல் வாங்கல் அந்த கணக்கு எல்லாம் அதில் இருந்திருக்கிறது. ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போஷர் அது. அதை அப்படியே முடக்கி விட்டார்கள். காரணம், அதுல இருக்கக்கூடிய பெயர்கள் மட்டும் வெளியில் வந்திருந்தால் தமிழ்நாட்டில் ஒரு பிரளயமே வெடித்திருக்கும். ஆனால் கூட DSP ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியும் சஸ்பெண்ட் செய்தார்கள். ஒரு சில சின்ன சின்ன அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்து ஒட்டுமொத்த அந்த டைரியில இருந்த பெயர்களையுமே காப்பாற்றக்கூடிய வேலையை தான் அப்ப இருந்த போலீஸ் மற்றும் அரசாங்கம் செய்தது. எனிவேஸ், சங்கரை இங்க புழல் சிறையில் அடைத்து விட்டார்கள். 3 வார்டனை கைக்குள் போட்டு, ஒரு ஜூனியர் ஸ்டாஃபை கைக்குள் போட்டு ஒரு சில நாட்களிலேயே அங்கிருந்து தப்பித்து ஓடுகிறார் ஆட்டோ சங்கர். ஆட்டோ சங்கருக்கு இதற்கு முன்பே நீங்க பார்த்தீர்கள், அவருக்கு எக்ஸிகியூஷனுக்கான, அதாவது மரண தண்டனை கைதி ஆட்டோ சங்கர், தூக்கு தண்டனை கிடைத்து விட்டது. 1991 92 எல்லாம் நீங்க பார்த்தீர்கள், ஒரு மிகப்பெரிய அளவில் சர்ச்சையில் இருக்கக்கூடிய இந்த நபர். மே 31, 1991 செங்கல்பட்டு செஷன்ஸ் கோர்ட் இவருக்கு மரண தண்டனை கொடுக்கிறது. ஆட்டோ சங்கர், எல்டன் மற்றும் சிவாஜி என்கிற இந்த 3 பேருக்குமே. ஆட்டோ சங்கருடைய தம்பியான மோகன் அவருக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் கிடைக்குது. இன்னும் ஒரு சில அவருடைய கேங்கில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 6 வருடம் 10 வருடம் இந்த மாதிரியான வெவ்வேறு ஜட்ஜ்மெண்ட்கள், வெவ்வேறு தீர்ப்புகள். கௌரி சங்கர் இங்கே மட்டும் நிற்கவில்லை. அதாவது ஆட்டோ சங்கருடைய உண்மையான பேர் கௌரி சங்கர். மட்ராஸ் ஹைகோர்ட்டிற்கு மேன்மனு போட்டிருக்கிறார். அதாவது இந்த தீர்ப்பை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, எங்களை மன்னித்து விடுங்கள் என்று. ஜூலை 17, 1992 மட்ராஸ் ஹைகோர்ட் அவருடைய பெட்டிஷனை ரிஜெக்ட் செய்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஏப்ரல் 5, 1994 அங்கிருந்தும் இவருடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்படுகிறது. இதை தாண்டி ஆட்டோ சங்கர் சுப்ரீம் கோர்ட்டிற்கு பிறகு பிரசிடென்டிடம், அதாவது ஜனாதிபதியிடமும் முறை எடுத்து வைத்திருக்கிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று. அப்ப இருந்த ஜனாதிபதியான டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவரும் இந்த அவருடைய கிரைம் எல்லாம் படித்து பார்த்து அந்த மர்சி பெட்டிஷனை ரிஜெக்ட் செய்கிறார். இந்த இடத்தில் நடந்த இன்வெஸ்டிகேஷன் மற்றும் போலீசிடம் கொடுத்த அந்த வாக்குமூலங்களில் நீங்க பார்த்தீர்கள், அந்த 9 மிஸ்ஸிங் பெண்களை பற்றி பேசும்போது அவர்களே உங்களால் தேடி கண்டுபிடிக்க முடியாது, யாருமே உயிருடன் இல்லை, எல்லாரையுமே நான் கொன்னுட்டேன் என்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனால் அவர்களுடைய உடல் எப்பவுமே கிடைக்கவில்லை. காரணம், ஆட்டோ சங்கர் பல நபர்களை, அவருடைய ஸ்டைல், மோட் ஆஃப் ஆப்பரண்டி எப்படின்னா, ஒரு நபரை கொன்று அந்த நபருடைய சடலத்தை தீ வைத்து கொளுத்தி அந்த எலும்புக்கூடுகள் இல்ல மீதம் இருக்கக்கூடிய சாம்பல் எல்லாம் கடலில் கரைப்பது மட்டும்தான். அப்போ எத்தனை பேரை கொன்றிருப்பார் என்று பாருங்கள். கணக்கில் இருந்த நபர்களே 9 + 6 15. ஆனால் அவர் கொன்ற நபர்களுடைய எண்ணிக்கை இல்லை என்று தான் கூறுகிறார். அந்த காலகட்டத்தில் அழகான பெண் அல்ல ஒரு இளமையான பெண் எங்கேயுமே வெளியே நடமாட முடியாத ஒரு காலகட்டம். இந்த நபருக்கு தூக்கு தண்டனை கிடைத்தது ஏப்ரல் 27, 1995. ஆட்டோ சங்கருடைய கதை இங்கே முடிகிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமாக கிடையாது. அதற்கு பின்பு அவருடைய பயோகிராஃபியை
நக்கீரன் வெளிவிட்டது, அவருடைய மனைவியிடம் அவர் போய் கூறிய பல்வேறு விஷயங்களை வைத்து, அதை வைத்து படங்கள் எல்லாம் தயாரித்து, இது எல்லாத்தையும் வைத்து ஒரு மிகப்பெரிய லேண்ட்மார்க் ஜட்மெண்ட் கிடைத்தது. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய நீதிபதியான ஆர் ராஜகோபால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. இதை நீங்க சர்ச் செய்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். அக்டோபர் 7, 1994 95 அவருக்கு தூக்கு தண்டனை கிடைக்கிறது. ஒரு வருஷத்துக்கு முன்பே நீங்க பார்த்தீர்கள்னா அவருடைய ஆட்டோபயோகிராஃபியை பற்றி, அவருடைய கதையை பற்றி நக்கீரன் போன்ற பத்திரிகைகள் எழுதுகிறார்கள் என்கிற ஒரு விஷயம். ஜெயில் அத்தாரிட்டிஸ் இது போன்ற பர்மிஷனை நாங்கள் கொடுக்கவில்லை என்று கூறிய அந்த சர்ச்சை, அதற்கு பின்பு இந்த நபருடைய மரணத்திற்கு பின்பு எத்தனையோ படங்கள், எத்தனையோ வெப் சீரிஸ், எத்தனையோ கட்டுரைகள், இதெல்லாம் நீங்க படித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். ஒரு கிரைம் செய்த ஒரு குற்றவாளியை எப்படி சினிமாவாக இருக்கட்டும் அல்ல இது போன்ற பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், இவர்கள் எப்படி அவரை ஹீரோவாக மாற்றிவிட்டார்கள். உண்மையிலே நீங்க பார்த்தீர்கள்னா ஒரு கொடூரமான கிரிமினலுடைய கதையை நான் உங்களுக்கு நான் எடுத்து காட்டியிருக்கிறேன். ஆனால் அந்த கிரிமினலுடைய கதையை இன்னைக்கும் படம் வடிவாக, கதைகள் வடிவாக நாம் பார்த்து வருகிறோம். ஆட்டோ சங்கருடைய கதை, அவருடைய கிரைம் ஹிஸ்டரியை பற்றி இன்னும் எத்தனையோ இருக்கிறது. ஆனால் இது போன்ற ஒரு சிறிய எபிசோடில் கொண்டு வந்து முடிக்க முடியாது. ஒரு சிறிய கிராமத்திலிருந்து பிறந்து நகரத்திற்கு வந்து ஒரு கிரிமினலாக மாறி தூக்கு தண்டனை வரை போய் முடிந்த ஒரு கதை. இந்த கதையில் எத்தனையோ பெண்களை, எத்தனையோ பெற்றோர்கள் இழந்திருக்கிறார்கள். இந்த நபரால் எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு கூட பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெரியார் நகரில் இருக்கக்கூடிய பல நபர்கள் இன்னைக்கும் இவரை ஹீரோவாக தான் பார்க்கிறார்கள். பெரியார் நகரில் இருக்கக்கூடிய பல நபர்கள் உதவி இருக்கிறார் என்கிற ஒரு கதையும் இருக்கிறது. ஆனால் கூட எந்த அளவில் நீங்க உதவினால் கூட இது போன்ற கிரைமை எப்படி உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு இவ்வளவுதான் கதை. நாளைக்கு மீண்டும் ஒரு முறை இன்னொரு கதையுடன் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.